திரு பிரியன், எங்கே இது இப்போ இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த ரெண்டு பேருக்குமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா? இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? முதல்ல நான் அதிகாரப்பூர்வமாக அவங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்லலை, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சோடங்கர் சென்னையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு டெல்லி போனார் இல்லையா? டெல்லி போயிட்டு அங்கே ராகுல் காந்தியை பார்த்த பிறகு அங்கே ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுத்தார் இல்லையா? ஸோ அந்த ஏஎன்ஐ பேட்டின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த 25 இடங்கள் தான் திமுக கொடுக்குற மாதிரி இருக்குது. நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கோம். அது இல்லாட்டி ஃபர்தராக பேச்சை கண்டினியூ பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அது சொன்னால் மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே சொல்கிறதே ஒரு கூட்டணி தர்மத்துக்கு சரியான ஒரு பொருத்தமான விஷயமா நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா பேச்சுவார்த்தை போயிருக்கும் போது இந்த இடங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம், வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அமித்ஷாக்கும் எடப்பாடிக்கும் பல ஃபிகர்ஸ் வெளில வருது. ஆனால் அவங்க மூலியமாக ஆத்தென்டிக்காக எந்த ஃபிகர்ஸும் வெளில வரல. ஒரு அதிகாரப்பூர்வமாக சோடங்கர் ஒரு ஃபிகரை வெளில சொல்கிறாருன்னா என்ன நோக்கத்தில் சொல்கிறீங்க நீங்கள் அதை? வாட் இஸ் யுவர் எய்ம்? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அது திமுக தரப்பை கொஞ்சம் கோவப்படுத்திருக்கலாம். அது சொன்னாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, தாவேக்கா புது கட்சியாக இருந்தாலும் அதில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. தாவேக்கா எங்கள் பலத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கு, ராகுலுடைய செல்வாக்கு அது புரிஞ்சு வச்சுட்டு இருக்குன்றார். இது இன்னும் பொடி வைக்கிற ஒரு குசும்பான ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக. அது ஒரு அழுத்தத்துக்கான வியூகமாக இருக்கலாம் இல்லையா? ஒரு கட்சி தனக்கான எண்ணிக்கையை பெறுவதற்கான வியூகங்களாக. அந்த வியூகத்தை வெளியில பண்ணாதீங்க சார், குழுவில் பேசுங்க. குழுவில் நீங்க வைங்க உங்க கட்சி 2014 எண்ணிக்கையை வெளியில பேசுறது சரியான்னு நீங்க கேட்கறது ஒண்ணு இருக்கலாம். ஆனா விஜய் பற்றி அவர் சொல்லக்கூடியதுங்கிறது ஒரு வியூகமா இருக்கலாம் இல்லையா? அந்த வியூகத்தை வெளியில சொல்ல வேண்டிய அவசியம், ஒரு கட்சி தன்னோட வியூகத்தை வெளியில சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கட்சியோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இங்க செல்வப்பிரந்தன் என்ன சொல்றாரு, நாங்க யார் கூடயுமே பேச்சுவார்த்தை வேற எந்த சேனலையும் ஓபன் பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அது முறிஞ்சு போச்சு இல்லை நீடிக்குது, அந்த ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்ச பிறகு நீங்க அடுத்த ஆப்ஷனை நீங்க ஓபன் பண்ணணும், இல்லை ரகசியமா ஓபன் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு தாவேக்காவை போகணும்னு நீங்க பேசுறீங்க? தாவேக்கா நேர் எதிராக திமுகவுக்கு எதிராக களமாடிட்டு இருக்கு. நாங்க தான் திமுகவுக்கு போட்டு தாவேக்கா பற்றி ஒரு கேள்வி எழுப்பினா அந்த கேள்விக்கான ஒரு தாவேக்கா பற்றிய மதிப்பீடா அவர் சொல்றாரு அப்படிங்கறது அதை பார்க்க முடியாது. சில இடங்கள்ல தாவேக்காவை பத்தி கேள்வி எழுப்பாதே அவர் சொல்றாரு. தாவேக்கா இளைஞர்கள் இருக்காங்க, தாவேக்கா எங்க பலத்தை உணர்ந்திருக்கு எழுப்பாதே சொல்றார். ஒரு ஆங்கில தினசரிக்கு அவர் எழுப்பாதே சொல்லியிருக்காரு. அந்த பதில அவராக தானாவே சொல்றாரு சில இடத்துல. அது எதுக்கு? நீங்கள் சென்னையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் செல்வப்பிரந்திய பக்கத்தில் வாய மூடி நின்றுந்தீங்களா? ஏன் நின்றீங்க? அங்கே ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே, அறிவாலயம் வாசலில் தான் நின்றுந்தீங்க. அங்கே நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்கலாமே. எஸ், அங்க என்ன பேசினாங்கன்னு அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். அங்க அவருக்கு எப்படி அவருக்கு தமிழ் அவருக்கு அதுக்குள்ளேயே உள்ள இருந்து வெளில வரதுக்குள்ள அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பா, அங்கேயே சொல்லியிருப்பாங்க. கேள்வி எழுப்பதுக்கு அவர் அமைதியா இருந்தாரு. நீங்களே செல்வப்பிரந்தகை பேசினாரு, அவர் பக்கத்தில் நின்னாரு, அவருக்கு என்ன பேசினாருங்கிறது தெரிஞ்சிருக்குமா? நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமா அவருக்கு கொஞ்சமாவது அவருக்கு பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம், லாங்குவேஜ் தெரியலன்னு வச்சுக்கலாம். டெல்லியில போய் அவர் இது மாதிரிலாம் பேசினார் இல்லையா? அது பேசினது நான் நினைக்கிறேன் அது காங்கிரஸ் மேலிடத்தோட குறிப்பா ராகுலுடைய குரலா தான் அவர் பேசியிருக்காரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ராகுலோட குரல் தான். இந்த விஷயங்கள் நடந்த பிறகு ஒரு ஸ்டேல்மேட் வந்துருச்சு. ரெண்டு பேரோட பேச்சுக்கு நடுவில் ஒரு முட்டுக்கட்டை வந்துருச்சு. ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் அது இருக்குது ஆக்சுவலா. இப்போ இந்த இதை எப்படி உடைக்கிறது? ஆக்சுவலா இந்த இதை உடைக்கிறது அப்போ அதுதான் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் இங்கே வருது. 5th நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க. ராஜ்யசபா இடங்களே நாங்கள் கேட்கல அப்படிங்கிறாங்களே. அன்னைக்கு அவங்க செல்வப்பிரந்தகை வெளில என்ன சொன்னார், ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க சார். இப்போ யாரோட குரலை கேட்கறது? இப்போ செல்வப்பிரந்தகை சொன்னாரு, அந்த பக்கம் சோடங்கர் தான் அதுக்கான பொறுப்பாளர். அவர் சொல்றாரு நாங்கள் சட்டமன்றத்துக்கான தேர்தல், அதனால சட்டமன்ற எண்ணிக்கை தான் எங்களுக்கு. இல்லை, அவர் என்ன சொன்னார், கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள் நீங்கள் கொடுக்கறது இருக்கட்டும், நாங்களே ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பலம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். இவங்க நான் 50 இடம் கொடுத்தா 35 இடம் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது சொன்னார் அவர். ஸோ அந்த பாயிண்ட் இருக்கிறப்போ அவங்களுக்கு இப்போ அந்த வசதி இல்லைன்றது வேற விஷயம். அப்போ ஒரு ராஜ்யசபான்றது ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது மேலிடத்துக்கு காங்கிரஸ் மேலிடத்துக்கு கன்வே பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கான மனு தாக்கல் பண்ணுறது நாளைக்கு முடியுது. அப்போ நீங்கள் இன்னைக்குள்ள அந்த கேண்டிடேட்டை ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். அப்போ இயற்கை நேச்சுரலாகவே ஒரு கெடு காங்கிரஸுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த இடத்த ஏற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, நீங்க உங்க கேண்டிடேட் சொல்லுங்க. அப்ப கேண்டிடேட் சொன்னா கூட்டணி கண்டினியூ ஆகுதுன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுங்க ஆக்சுவலா. அந்த இடத்துல கொண்டு இயல்பாகவே அந்த இடத்துல ஒரு டெட்லாக் வந்துடுச்சு. டெட்லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலா. எஸ், யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ். நீங்க என்ன உங்க முடிவு என்ன எடுத்திருக்கீங்க சொல்லுங்கன்னு. அப்போ அந்த இடத்துல தான் இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங் நடக்குது ஹைகமாண்டில். சோனியா காந்தி, ராகுல் அண்ட் கார்கே போடுறாங்க மீட்டிங்கை. போட்டு அவங்க என்ன கார்கேட்ட முடிவு கொடுத்துட்றாங்க, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க, நம்ம 35 சீட்டுக்கு மேலே குறைச்சி நம்ம வாங்கக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க.
கார்கே சிதம்பரத்திட்ட சொல்றாரு, சிதம்பரம் இன்னைக்கு போய் இல்லை பேசல. இதுவரைக்கும் சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து இதுக்குள்ளேயே இல்லையே. நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ ராகுல் காந்தி அப்படி இந்த மாதிரி எதுனாலும் அல்லது பேச்சுவார்த்தை குழுவோ எதுலையுமே இல்லாமல் தானே இருக்கிறார். அவர் இதுக்குள்ளே வராரு அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும்? சிதம்பரத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு மதிப்புமிக்க தலைவராக இருக்கார், நேஷனல் லெவலில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கார். அதனால அவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவராக இருக்கார். அவர் வந்து இந்த டெட்லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு யார் நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே சரிதான் சார். காங்கிரஸ் இல்ல சார், இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் தனித்தனியா சொல்றீங்களா? அப்ப யார் அதை முடிவு பண்ணாங்கன்னு கேக்குறேன். இல்ல காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவு பண்ணார். மேலிடம்ங்கிறது கார்கே தான் முடிவு பண்ணார். சரி, கார்கே தான் முடிவு பண்ணார். கார்கேவும் சோனியாவும் தான் முடிவு பண்றாங்க. சரி, அப்ப இவர் அனுப்புறாங்க. அதான் கேக்குறேன். நீங்க ஷோடங்கரை வந்து பேக் பண்றது ராகுல் காந்தி, அவரோட வாய்ஸ் அவர் எக்கோ பண்றாருன்னா அப்ப இந்த முடிவை யார் எடுக்கிறாங்க? கார்கேவும் சோனியா காந்தி தான் எடுக்கிறாங்க. எடுத்து அவர் அனுப்புறாங்க. பேச்சுவார்த்தை நல்லா தான் நடக்குது. ஆக்சுவலாக வந்து அதில் வந்து இவர் சிஎம் வந்து அவரோட வருத்தத்தை சொல்கிறார். வெளியில் என்னென்னலாம் பேசினாங்க, நாங்கள் எப்படி ஒரு சூழலில் நாங்கள் இந்த கூட்டணியை கொண்டு போயிட்டுருக்கோம், எப்படி நாங்கள் கட்சியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், தேர்தல் நோக்கி போகும்போது நாங்கள் என்ன மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கிறோம், ஆனால் நாங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ்க்கு மாறாக நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை காங்கிரஸ் ஹைகமாண்டில் வந்து 35 சீட்டில் இருக்காங்க, 36 சீட்டில் அவங்க குறைய மாட்டேன்றாங்க. இவர் வந்து இவங்க 27, 28 வரையும் போகிறாங்க. ஒரு ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சொல்லுங்கன்றாங்க. சரி, நாங்கள் மேலிடத்தை கன்சல்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இதில் என்டையர் பிக்சர் ஆனால் இது வந்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தானா? அதை சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது. இது வந்து ஏன்னா காங்கிரஸ் அந்த குழுவில் வந்து சிதம்பரம் இல்லைல்ல. சரி, இது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை கிடையாது. இது வந்து இன்ஃபார்மலான பேச்சுவார்த்தை. ஓகே, இது வந்து ஆனால் இதில் என்னென்னா இப்போ இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயோ நாளை காத்தாலக்குள்ளேயோ வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க. ஆக்சுவலாக யார் ராஜ்யசபா கேண்டிடேட்னு காங்கிரஸில் சொல்லணும். ஒத்துண்டாங்கன்னா இல்லைன்னா என்ன ஃபீல் பண்ணோம்னா இவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்காக வெளியில போறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி அதிக இடங்களை கேட்டாங்களோ அப்படின்ற ஒரு பிக்சர் அங்க வருது. ஆக்சுவலா ஒரு அதிக இடங்களை நம்ம வெளியில போற காரணம் தேடுவதா இருந்தா சிதம்பரத்தை அனுப்புவாங்களா? சிதம்பரம் அவர்கள் அனுப்புவாங்க. கார்கே சோனியா தானே, அவங்க தானே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தே வாண்டட் டு கண்டினியூ தி அலையன்ஸ். இல்ல நீங்க சொல்றது என்னன்னா காரணங்கள் தேடணும்னா இவர் வந்து நீங்களே சொல்ற மாதிரி இங்க ஓரளவுக்கு இணக்கமான ஒரு இதுல இருக்காரு அல்லது தமிழ்நாட்டை புரிஞ்ச ஒருத்தர். அப்ப அவர் அனுப்புறதன் மூலமா இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணுங்கிற ஐடியா இருந்தா தான் அனுப்புவாங்கன்னு கேட்கிறேன். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும், பட் அதிக இடங்கள் அதுல குறியா இருக்கணும். ஓகே, எவ்வளவு உயர்ந்த இடங்கள் அதிகமான இடங்கள் போதும் அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து ராகுல் வந்து முன்னமே ஒரு முடிவு எடுத்துட்டு அதிக இடங்கள் கேட்டு வெளியில போறதுக்கான ஒரு ஐடியா பண்ணியிருக்காரான்னு தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் பார்க்கணும். இனிமே அது பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு காத்தாலக்குள்ள காங்கிரஸ் வந்து ஒரு ராஜ்யசபா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணலைன்னா, ஏன்னா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்கு, மனு ஃபில்அப் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஒரு நாள் ஆகும். அது பண்ணலைன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு காலையிலேயே திமுக 3 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ திமுக வந்து காங்கிரஸை கட் பண்ணி விட்டுதுன்னு நினச்சிக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும் நாளைக்கு காத்தால. ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அரவிந்த் குணசேகரன் நினைஞ்சிருக்காரு. நான் முன்னாடி ராமகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க, உங்கள் பார்வை என்னது? அதாவது எனக்கு வந்து 2 குரூப்ஸா இருக்காங்கிறது காங்கிரஸ் தரப்புல அங்கிறது ஒரு வெளி தோற்றம் என்று தான் நான் கருதுகிட்டேன். அவங்க அதை வந்து ஒரு கன்சர்டடா தான் செய்யறாங்கிறது தான் என்னுடைய கருத்தை தவிர, இதுல வந்து சோனியா கார்கே ஒரு கருத்து, ராகுல் காந்தி ஒரு கருத்து அப்படின்னா அப்போ ராகுல் காந்தி சில நிறைய கேப்ஸ் இருக்கு. ஓகே, அதனால எனக்கு அப்படி தோணல. அவங்க என்ன பொறுத்தவரையில் திமுகவோடு எவ்வளவு இடங்கள் அதிகமாக பெற முடியுமோ அவ்வளவுக்கு அளவு இடங்களை அதிகமாக பெற வேண்டும். ஓகே, இரண்டாவது அவங்களை பொறுத்தவரையில் இப்போ நீங்க இந்த பீகார்ல அவங்க பண்ண அதே பேட்டர்ன்ல தான் இப்பயும் போறது. பீகார்ல இன்னும் சொல்ல போனோம்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் கூட ஒழுங்காவே சொல்லலை, எவ்வளவு தொகுதி இவன் நிக்க போறான் அவங்க நிக்க போறான், அந்த மாதிரி ஒரு குழப்பமா இருந்தது. மூன்றாவது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இப்போ ஒரு ராகுல் காந்தி கடந்த ஒரு 2-3 வருடங்களாக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த அவங்களுக்கு ரொம்ப ஏதுவான சில இஷ்யூஸை பத்தி பேசிட்டே இருக்காரு. காஸ்ட் சென்சஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் செக்ரட்டரிஸ் இவ்வளவு பேர் தான். ஸோ அவரை பொறுத்தவரை என்னவென்றால் அவங்களுடைய கட்சியை வந்து பலப்படுத்தணும் என்றால் எங்களுக்கு இந்த ஓபிசி அந்த குரூப்ல இருந்து எனக்கு வரணும் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ எனவே அவர் ஒரு வேளை வெளியே போனாலும் கூட நான் சொல்லுகின்றேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய லாஜிக் என்னவா தோன்றதுன்னா, அது எனக்கு நான் யாரு காங்கிரஸ்காரண்டி அப்படின்னு பேசல, பட் டிஎம்கே உடைய வீக்கெண்ட் பண்ணாதான் நீங்க கௌரவம் ஆக முடியும் காங்கிரஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஏனென்றால் இப்ப அஇஅதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏதோ ஒரு இவங்க வராங்க, பிரிவினருடைய ஆதரவு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமூக பிரிவினருடைய ஆதரவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இவங்க வந்து இவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கலாம்.